Hi friends, welcome to Fashion Edis Tailoring. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே சிம்பிளா ஸ்டிட்ச் பண்ற மாதிரி ஒரு டிசைனர் ப்ளவுஸ் தான் பார்க்க போறோம். நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ளவுஸ் வந்து நார்மலா நம்ம நெக்லைன் வந்து ஸ்டிட்ச் பண்ணி வச்சிருக்கோம். ரவுண்ட் நெக் தான் இன்னைக்கு நான் மார்க் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணியிருக்கேன். எப்பவும் போல நம்ம நெக்லைன் ஃபுல்லா ஸ்டிட்ச் பண்ணிட்டு சைடுல இருக்க ஆர்ம் ஹோல் பீஸ் எல்லாமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு நார்மலா ஒரு ப்ளவுஸ் எப்படி ஃபினிஷ் பண்ணுவோமோ அதே மாதிரி பேக் சைடு ஃபுல்லாவே நான் ஃபினிஷ் பண்ணி வச்சிருக்கேன். வச்சதுக்கு அப்புறம் நமக்கு நெக்லைன்ல இருந்து ஒன் சைடு மட்டும் கீழே வந்து ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வைக்கிற மாதிரி ரெடி பண்ண போறோம். அண்ட் இது பர்టిక్యులரா ஒரு டிசைனர் ப்ளவுஸ் வந்து ஃபுல்லா எப்படி கம்ப்ளீட் பண்றதுன்றதை நான் வீடியோ எடுத்திருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க வீடியோ வந்து பேக் நெக் மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக எப்படி ஃபினிஷ் பண்ணுவீங்கன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு டிசைன் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ஃபுல்லாகவே நெக்லைன் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கீழே டிசைன் வைக்கிறதுக்கு அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நான் கேன்வாஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல திலகம் ஷேப்பில் வந்து ஒரு 5 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதிலேருந்து அடுத்த சைஸில் வந்து அதாவது சின்ன சைஸில் வந்து இன்னொரு 5 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து திலகம் ஷேப் கிடையாது, லைட்டாக வந்து ஒரு கட்டிங் மாதிரி இருக்கும். மேலே வந்து நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப் இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருப்பேன். உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணும்போது தெரியும் அதோட ஷேப் எப்படி இருக்குன்றது. பெரிய பீஸ் ஃபுல்லாகவே வந்து நான் க்ரீன் கலரில் கிளாத் எடுத்து அதுக்கு மேலே நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கேன். சின்ன பீஸ் ஃபுல்லாகவே வந்து நம்ம ரெட் கலர் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுவோம். அண்ட் இது ரெண்டையுமே வந்து சேர்த்து ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இதே மாதிரியே எல்லா பீஸையுமே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எல்லா பீஸையுமே வந்து தனித்தனியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் ரெட்டில் வந்து ஒரு 5 பீசஸ் இருக்கும் அண்ட் க்ரீனில் வந்து ஒரு 5 பீசஸ் இருக்கும். க்ரீனில் இருக்கிற பீஸ் வந்து நம்மளுக்கு அவுட் கோட்டிங் கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு பைப்பிங் ரெடி பண்ண போகிறோம். பைப்பிங்க்கு வந்து நல்ல ஒரு கோல்டன் கலர் கிளாத் தான் எடுத்திருக்கேன். கிளாத் வந்து நல்ல ஒரு ஷைனிங்கான கிளாத்து. ஃபுல்லாக வந்து நல்ல க்ராஸ் பீஸாக கட் பண்ணி நம்ம இதில் பைப்பிங் மட்டும் கொடுக்க போகிறோம். ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டக்குன்னு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இதோட கிளாத் வந்து மெட்டீரியல் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இல்லை. ஸோ ஒரு மாதிரி டல் குவாலிட்டியாக தான் இருந்தது. அதனால் நான் ஃபுல்லாக ஸ்டிச்சிங் கொடுத்து எடுத்திருக்கேன். பைப்பிங்க்கு நம்ம க்ராஸ் பீஸ் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அதை வச்சு நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறோம். அண்ட் க்ரீன் கலர் கிளாத்தில் மட்டும்தான் நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறோம். ரெட்டில் வந்து நம்மளுக்கு நார்மலான பைப்பிங் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது வந்து நல்ல ஒரு டிஷ்யூ கிளாத் மாதிரி இருக்கும். நான் பைப்பிங் கொடுக்குற அந்த கலர் வந்து நல்ல ஒரு கோல்டன் கலர், ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் வந்து இது எப்படி சொல்கிறதுனா நல்ல கோல்டன்னா நல்ல டார்க்காக இருக்காது, கொஞ்சம் லைட் கலர் தான். ஃபுல்லாகவே அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் லைட்டாக உள்ளே எடுத்து விட்டுருங்க. கிளாத்தை ஃபுல்லாக எடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பைப்பிங் லைன் கிடைக்கும். ஸோ அதுக்கு உள்ளேயே வந்து நீங்கள் ஒரு தையல் போட்டுகிட்டே வாங்க. ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பீஸுமே வந்து நான் இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்றத. ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாகவே ஸ்லோவாகவே வந்து உங்களுக்கு அந்த ஃபுட் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஷேப்பில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் எடுத்து விட்டிங்கனாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பைப்பிங் ரொம்ப நீட்டாக கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு நீட்டாக கிடைக்கணுன்னா ஃபஸ்ட்டு க்ராஸ் பீஸ் வந்து நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா சுருக்கம் எதுவுமே உங்களுக்கு வராது. ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்தாச்சு. இதே மாதிரி வந்து நான் எல்லா பீஸுமே நான் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். 5 பீஸுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கீழே ஒரு ரெட் கலர் பீஸ் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா உள்ளே வைக்கிற மாதிரி. ஸோ அந்த பீஸில் வந்து பைப்பிங் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் பைப்பிங் சேம் கலரில் தான் எடுத்திருக்கேன், ரெட் கலர்லேயே எடுத்திருக்கேன். நல்ல ஒரு க்ராஸ் பீஸ் தான் அதுக்குமே கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம லைட்டாக வந்து பைப்பிங் வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து இந்த மாதிரி திலகம் ஷேப்போ இல்லை ட்ராப்போ அந்த மாதிரி ஏதாவது வைக்கிறோம் அப்படின்னா பைப்பிங் வந்து நீங்கள் கார்னரில் அந்த எட்ஜில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷ் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக கிடைக்கும். எந்த இடத்துலையுமே வந்து உங்களுக்கு அந்த பிசுறு வெளியே தெரியாது.
ஃபுல்லாகவே நம்ம பைப்பிங் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி வந்து நான் 5 பீஸையுமே நான் ஃபுல்லாக ஸ்டிச்சிங் கொடுத்து எடுத்துக்க போகிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைன், ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். அண்ட் வந்து ரொம்ப உங்களுக்கு அமௌண்ட் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க, ஒரு 350 தான் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி டிசைன்ஸ் நிறையா ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப யூனிக்காகவும் இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் காமிக்கும். உங்களுக்கு எல்லோரும் போடுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிக்கும். நம்ம சேனல்லே வந்து நிறைய ஃப்ளவர் பேட்டர்ன்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் பண்ணியிருப்பேன். டபுள் லேயர் கொடுத்துருக்கேன். அண்ட் டபுள் லேயர்லேயுமே வந்து 2 டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர்ஸ் இருக்கும். அதில் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபுல்லாக எல்லா பீஸுமே நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ பெருசாக வந்து ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, க்ரீன் கலரில் ஃப்ளவரை. ஸோ அந்த பேட்டர்ன் வந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு 5 பீஸுமே வந்து ஒரே மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து மார்க்கிங் கொடுத்துக்கோங்க. மார்க்கிங் கொடுத்துட்டு நம்ம ஃபுல்லாக எல்லா பீஸையுமே வந்து நம்ம கரெக்டான பிளேஸில் வச்சு நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச்சிங் கொடுத்து எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த பேட்டர்ன் வந்து நான் ஒன் சைட் பேட்டர்னை தான் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இதுலேயே சின்னதாக வந்து இன்னொரு கேன்வாஸில் வந்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2-3 ஃப்ளவர்ஸ் வந்து மொத்தமாக வைக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் அதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நான் வந்து இந்த சாரீக்கு இந்த டிசைன் தான் அந்த மாதிரி வந்து நான் ஸ்டிச் பண்ணுறது கிடையாது. நம்மளுக்கு அமௌண்ட் பேஸில் தான் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். சாரீ வந்து நல்லா கிராண்டாக இருந்தாலும் ப்ளவுஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் ரெடி பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வகையில் இந்த ப்ளவுஸுமே வந்து நம்மளுக்கு சாரீ ஃபுல் வந்து ப்ளைனான சாரீ தான். ஸோ சாரீ ஃபுல்லாகவே க்ரீன் கலர் தான். பார்டர் மட்டுமே வந்து நம்மளுக்கு ஒரு மெரூன் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மேட்சிங்காக நம்மளுக்கு ப்ளவுஸுமே கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக உங்களுக்கு கீழே பார்த்தீங்கனாலே தெரியும், சின்ன சின்ன கேப் விட்டு தான் நான் அந்த பெட்டல்ஸ் எல்லாமே 1 பை 1 நான் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். ஃபுல்லாக அதே மாதிரியே வச்சுட்டு 5 பீஸுமே வந்து கரெக்டான கேப்பில் இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச்சிங் கொடுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இதே மாதிரி பேட்டர்ன் வந்து நீங்கள் நிறைய போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா இந்த டிசைன் மாதிரி ரொம்ப ஈஸியான டிசைன் எதுவுமே கிடையாது. ஸோ ஹெவியான கிளாத்தும் தேவை கிடையாது. உங்களுக்கு டைமுமே வந்து ரொம்ப சேவ் ஆகும். அண்ட் உள்ளே வந்து நான் இன்னொரு ஃப்ளவர் பேட்டர்ன் வைக்க போகிறேன். ஸோ அதுதான் வந்து அந்த மெரூன் கலரில் ரெடி பண்ணியிருக்கிறது பீஸு. ஸோ அந்த பீஸ் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 க்ரீன் கலருக்கும் இடையில அது ஷெட்டில் ஆகிற மாதிரி நான் அந்த மெரூன் கலர் பீஸ் வச்சு நான் ஃபுல்லாக ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு வரேன். அண்ட் கேப்பில் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு டபுள் லேயர் தெரியும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிசைனு. நான் வந்து இதில் கான்ட்ராஸ்ட்டாக வேறு எந்த கலர்ஸுமே நான் வைக்கலை. சென்டரில் இருக்கிறது வந்து நல்லா மெரூன் கலர்லேயே நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அண்ட் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரைட்டாக தெரியுதுன்னு தெரியல. பட் நேரில் பார்க்கையில் ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் எனக்கு வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாரீ அண்ட் ப்ளவுஸில் வந்து வேறு எந்த கலர் காம்பினேஷனுமே இல்லை. நான் லாஸ்ட்டில் வந்து நான் உங்களுக்கு சாரீ வியூ பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப ப்ளைனான ஒரு சாரீ. ரொம்ப ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, கிளாத்துமே வந்து அந்தளவுக்கு ஒர்த் இல்லை. பட் ஆனால் சிம்பிளாக டிசைன் வேணும்னு கேட்டுறதுனால நம்ம இந்த மாதிரி பேட்டர்ன் ரெடி பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள், ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் இதில் வந்து சின்னதாக நான் பீடு இருக்கும், ஒரு டியூப் பீடு வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன பீடு ஒர்க் மட்டும் கொடுத்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை லாஸ்ட்டாக வியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நெக்லைனில் வந்து நம்ம சின்னதாக ஒரு லேஸ் ஒர்க் கொடுக்க போகிறோம். லேஸ் ஒர்க் கொடுக்கறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஷோல்டர்ஸ் ரெண்டையுமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ப்ளவுஸ் வந்து நான் பேக் மட்டும் ஃபினிஷ் பண்ணல, ஃபுல்லாகவே நான் ஓவரால் ப்ளவுஸ் ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணுறது வந்து எப்படி ரெடி பண்ணுறேன்றதை நான் காமிச்சிருக்கேன். எவ்வளோ சீக்கிரம் வந்து காமிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து வீடியோவை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஷோல்டர்ஸ் 2 சைடுமே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு நெக்லைன் சைடு வந்து ரொம்ப ஈவனாக கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் ஃபுல்லாக 2 ஸ்டிச்சிங் போட்டுருங்க. 2 தையல் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த தையல் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த பீஸை வந்து 2ஆக எடுத்து விட்டுட்டு சென்டரில் வச்சு நீங்கள் ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக வந்து நம்ம தையல் போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்லீவ் தான் ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, லைட்டாக வந்து ஒரு ஹை பஃப் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாரீக்கு. ஏன்னா சாரீ ஃபுல்லாகவே ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ளைன் தான். ஸோ அதில் சிம்பிளாக மினிமலாக இந்த மாதிரி டிசைன் வச்சு போடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப யங் கேர்ள்ஸ் எல்லாமே வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்லீவ் வந்து நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ரெடி பண்ண ஸ்லீவை வந்து நம்மளுக்கு ஆம்ஹோல் சைடில் வச்சு ஃபுல்லாகவே நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம்.
அதே வந்து நான் 2 ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஓவர்லாக் கொடுத்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஓவர்லாக் போட்டுருங்க. போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப வந்து சேஃப்டி. ஏன்னா வந்து ஒவ்வொரு கிளாத் ரொம்ப பிரிஞ்சு வந்துட்டே இருக்கும். நூல் தனித்தனியாக வந்துட்டே இருக்கும். நம்ம எவ்வளோ தான் ஸ்டிச்சிங் போட்டாலும் அதை வந்து நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ மேக்ஸிமம் வந்து ஓவர்லாக் கொடுத்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ப்ளவுஸை. 2 சைடுமே வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா டிசைன் ப்ளவுஸுமே வந்து நான் இதே பேட்டர்னில் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஒரு சில ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு ஹெவியாக நெக்லைன் வேண்டாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. லேஸ் ஒர்க் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாருக்குமே வந்து நான் ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டோட சேர்த்து தான் நான் அந்த லேஸ் ஒர்க் கொடுத்துருப்பேன். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக கிடைக்கும். ஓவரால் வந்து 2 சைடுமே நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து சைடில் இருக்கிற பீஸ் வந்து நம்மளுக்கு எந்த லெவலில் வேணும்னு மார்க் பண்ணிவிட்டு சைடுமே நான் ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன். ப்ளவுஸ் பாருங்கள், ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த பஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நெக்லைனில் நான் சொன்ன மாதிரி சின்னதாக ஒரு லேஸ் ஒர்க் மட்டும் கொடுத்துருக்கேன் க்ரீன் கலரில். அந்த நெக்லைனில் இருக்க லேஸ் வந்து நம்ம ஃப்ரண்ட் வரைக்குமே வர மாதிரி நான் கொடுத்துருப்பேன். அண்ட் கீழே இருக்க அந்த ஃப்ளவர் பேட்டர்னில் பார்த்தீங்கனாலே தெரியும், சென்டரில் ஒரு பெரிய ஸ்டோன் வச்சுட்டு சைடில் வந்து ஒரு டியூப் பீட் கொடுத்துருக்கேன். அண்ட் அந்த ரெட் கலர் பேட்ச்க்கு மேலேயுமே வந்து நான் டியூப் பீட் கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் சாரீ இது தான். சாரீ பார்த்திங்கனாலே தெரியும், ரொம்ப டல்லான ஒரு கலர் தான், டல்லான ஒரு க்ரீன் கலர் தான். கீழே வந்து நம்மளுக்கு முந்தி பீஸ் மட்டும் க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்றைக்கி பார்த்த இந்த ப்ளவுஸ் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.